ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் பார்க்க போகிறோம். காய்கறி சாம்பார். எங்கள் ஊரில் நாங்கள் காய்கறி சாம்பார் தான் வைப்போம். நிறைய காய்கறி போட்டு வைப்போம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டு, அப்புறம் காய்கறி வந்து நிறையவே போடுவோம். முருங்கைக்காய், கேரட்டு, வெள்ளரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இன்னும் சில பேர் கூட இன்னும் நிறைய காய் போடுவாங்க. அப்புறம் ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், துவரம்பருப்பு கூட எல்லா காய்கறி, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டு வச்சா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ இருக்கிற ஊர் ஹைதராபாத், இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது. நான் ஊர்லேருந்து சின்ன வெங்காயம் வரும்போது கொண்டு வந்திருந்தேன். அதனால் சின்ன வெங்காயமும் போட்டுட்டேன். குக்கரில் விசில் வர வச்சிடலாம். அதுக்கப்புறமா விசில் வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து தேங்காய், அது கூட மஞ்சள் போட்டு ஒரு அடி மட்டும் அடித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு காய்கறி நல்லா வெந்திருக்கும். இனி அதுக்குள்ளே வந்து சாம்பார் பொடியும் அந்த அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன புளி, கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு புளி போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். திக்னஸ் வேணால் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா திரும்ப ஒருக்கா கொதிக்க விடணும். கொதிச்சுட்டு இருக்கும்போது கல்லுப்பு போட்டுருங்க. கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கணும். அதுக்கப்புறமா தாளித்து ஊற்றணும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து ரெண்டுக்குமே வந்து நான் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்தே தாளித்து நல்லா வந்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டோம்னா செமையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த சாம்பார் வந்து நம்ம இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே காய்கறி சாம்பார் தான் வைப்போம். இந்த எல்லா காயுமே அடங்குற மாதிரி தான் சாம்பார் வைப்போம். இதை விடவுமே கூட நிறைய பேர் சாம்பார் நிறைய போடுவாங்க. நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இனி அடுத்த டிஷ் என்னென்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இட்லி சாம்பார் காம்போ செமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.